வணக்கம். விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா. தமிழ் பாரதி ஆனந்தன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவிற்குட்பட்ட பாச்சல் காவல் நிலையத்தில் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவைச் சேர்ந்த பாச்சல் காவல் நிலையத்திற்குட்பட்ட அனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த இருவர் கைது. பனைக்கல் இறக்கியதாக இருவரை போலீசார் கைது செய்தனர். இருவர் கைது நடவடிக்கையை தொடர்ந்து அனந்தல் கிராம பொதுமக்கள், பனைக்கல் இறக்கும் தொழிலாளிகள் அனைவரும் ஒன்று கூடி 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையம் வந்தனர். இருவரையும் விடுதலை செய்ய கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பாச்சல் காவல் நிலையத்தின் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டு மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா. நான் இப்போ புதுப்பாளையம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம் நாகப்பாடி கிராமத்துலேருந்து எங்கள் ஸ்டேஷன் மூலியமா 2 பேர் வந்துருக்காங்க. அனந்தலேருந்து பாச்சல் ஸ்டேஷனுக்கு. அது மூலியமா நான் இங்கே வந்துருக்கேன். இப்போ அது எங்களுக்கு மரம் தொழில், எங்களுக்கு வாழ்வாதாரம் அதில் தான் முக்கியமான தொழில். எங்கள் முப்பாட்ட காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து இப்போ நான் வரைக்கும் நான் மற்ற மரம் தான் ஏறி இருக்கோம். அதை ஏறி இப்போ பயன்படுத்தி நாங்கள் கல்வி இருக்கிறது எங்கள் தொழில். கல்வி இருக்கிறது தான் எங்கள் வாழ்வாதாரம். அதை வச்சு இப்போ பக்கத்து மாநிலம் பார்த்தா ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து அனைத்து மாநிலத்திலையும் கல்வி அறிக்கை எல்லாமே விற்பனை பண்றாங்க. அது அந்த மாநிலத்தில் யாரும் எதுவும் கேட்டுக்கல. எதில் நல்லா முதலமைச்சர் இருக்காங்க, சட்டசபை எல்லாமே இருக்காங்க. அதை பத்தி யாரும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனா இந்த தமிழ்நாட்டுல வீவர மாவட்டம் இருக்க கல் அறிஞராங்க. என்னென்ன போனா கிருஷ்ணகிரி மாவட்டம் கல் அறிஞராங்க. அதே மாதிரி பார்க்க போனா பல மாநில இங்க நம்ம தமிழ்நாட்டுல நிறைய கல் அறிஞர் இருக்கு வித்துக்கிறாங்க. 2 பேர் அரசு பண்ணிருக்காங்க. அதுக்குடைய கோரிக்கை வச்சு இப்போ எங்களுக்கு அவங்க 2 பேரும் வெளியூரெல்லாம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். இப்போ நாங்கள் போராட்டத்துக்கு எல்லாமே வந்திருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்டாக எல்லாமே பஸ் ரோட்ல உட்காரத்துக்கு ரெடியாக ஆளு வைக்கிறாங்க. மொத்தமே நாங்கள் உட்கார போகிறோம் போயிட்டு. அதுக்கு என்ன தீர்வு எங்களுக்கு உடனே முதலமைச்சரையா எங்களுக்கு என்ன சொல்லணும். ஐயா வணக்கம். எங்களுக்கு இதான் நாங்க தொழில், எங்களுக்கு தொழில் தான். பொண்டாட்டி பிள்ளை காப்பாத்துக்கிறது பொண்ணு பையன் எல்லாம் காப்பாத்துக்கிறது எங்களுக்கு தான் தொழில். எங்களுக்கு வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. நான் கல் அடிக்கிட்டு தான் இருப்பேன், சாப்பிட்டு தான் இருப்பேன், குடிச்சுட்டு தான் இருப்பேன், வித்துட்டு தான் இருப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம். ஆமாங்க, பேசுறேங்க. எங்க ஊர் அனந்தல். நாங்க மரம் ஏறி சம்பாதிச்சாதான் நாட்டாருக்கு நாங்க பழக்க முடியும். 3 மாசம் தொழில் தான் எங்களுக்கு. அந்த 3 மாசம் தொழில் கூட விட மாட்டேங்கிறாங்களே. நாங்க எப்படி நாங்க 3 பொட்டை குழந்தை வச்சுக்கிறோம். நானு சரி இப்ப விக்கிற வேலையில நேரம் கூட வாங்க முடியாது. அங்க இப்ப ஆந்திரா சைட்ல இருந்து எல்லாமே ஒரு முதலமைச்சர் தானே, இந்த ஊருக்கு முதலமைச்சர் தானே. ஐயா எங்க ஊருக்கு மட்டும் மரம் ஏற விட மாட்டேங்கிறாங்க. நாங்க எங்களுக்கு இது விட்டா வேற தொழிலே கிடையாது. இதுதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்க பசங்களுக்கு எல்லாம் பீஸ் எப்படி காட்டுட்டோம். நாங்க எல்லாம் கும்பலா சாப்பிடுவோம். பொண்டாட்டி புள்ள எல்லாமே கோட்டை குடிப்போம், கல் குடிப்போம், அரிக்கும் தான் இருப்போம், வித்து தான் இருப்போம். ஆமா. விஜிலன்ஸ் டிவிக்காக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதியிலிருந்து நமது நிருபர் அருண்குமார்.